Hello. Namaskara, Swami. Namaskara. Yo nityamachyuta padambuja yugma rukma vyamohatastaditaraani trinayamene asmadguror bhagavatosya dayayika sindhoh Ramanujasya charanau sharanam prapadye Akhila bhuvana janmasthema bhangadi leele Vinata vividha bhuta ratarakshaika dikshe Shruti vidipte brahmani srinivase Bhavatu mama parasmin shemushi bhakti rupa Parajariya vachasudham upanishad dugdhabdhi madhyodhritam Samsaragni vidipana vyapakata pranatma sanjeevinim Purvacharya surakshitam bahumati vyaghat durasthitam Anitantu nijaksharai sumanaso bhaumah pibantanvaham என்ற வாரம் காரணத்வாதிகரணம் அப்படின்னு சொல்லி அந்த அதிகரணத்தினுடைய ஆரம்ப பாகத்தை அனுசந்தானம் பண்ணினோம். அதனுடைய விஷயங்களை பார்த்து கொண்டு மேற்கொண்ட விஷயத்தை அனுசந்தானம் பண்ணலாம். இது இதற்கு முன்னாடி வந்த அதிகரணம் சங்கியோபசங்கிரகாதிகரணம் அப்படின்னு பெயர். சங்கியோபசங்கிரஹாதபி நானாபாவாதிரேகாச்ச பிராணாதயோ வாக்கியசேஷாத் ஜோதிஷைகேஷாம் அசத்தியன்னேன்னு இந்த 3 சூத்திரங்களை உடையது. இந்த 3 சூத்திரங்களுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை முன்னாடி கவனித்தோம். மேற்கொண்டு இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அதிகரணம் காரணத்வாதிகரணம் அப்படின்னு பேர். இதுல பிருஹதாரண்யகோபனிஷத்துல ஒரு மந்திரம் தத்தேதம் தர்ஹி அவ்யாக்கிருதமாசீத் தன்னாமரூபாபியாமேவ வியாக்ரியத அசௌ நாம அயமிதம் ரூபம் இதி தரிதமப்யேதர்ஹி நாமரூபாபியாமேவ வியாக்ரியதே அசௌ நாம அயமிதம் ரூபம் இதி சயேஷ இஹ பிரவிஷ்டஹ அப்படின்னு சொல்லி விஷய வாக்கியம். இதுல முக்கியமா என்ன விஷயம் அப்படின்னா மேல அங்கேயே வரப்போறது. இது இந்த விஷய வாக்கியம் இப்படி இருந்தாலும் கூட இந்த அதிகரணத்திற்கும் வேற அதிகரணத்திற்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னு கேட்டா ஒரே ஒரு நிமிஷம். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்ட இதற்கு முன்னாடி வந்த அதிகரணத்துல ஒரு ஸ்பெசிபிக்கான விஷயத்தை ஒரு விஷய வாக்கியத்தை எடுத்துண்டு மேற்கொண்டு அந்த விஷய வாக்கியத்தையே பிரதானமாக வச்சுண்டு அதுல வரக்கூடிய விசேஷணங்கள் இல்ல அம்சங்கள் அது பிரதானம் அப்படின்றது. அதாவது பிரகிருத்தின அது ஜெகத் காரணம்னு சொல்றது இந்த மந்திரத்துலன்னு சொல்லி காட்டுறது. அது இல்லைன்னா இதுதான் ஜெகத் காரணம் அப்படின்னு சொல்லி காட்டுறது. அப்படின்னு சொல்றதுன்றது நமக்கு ஒவ்வொரு அதிகரணத்திலையும் பிரதானமா நடந்து வந்துருக்கு. ஆனா இந்த அதிகரணத்துல இதுதான் விஷய வாக்கியம் அப்படின்னு இருந்தாலும் கூட எந்த திருஷ்டியில பூர்வபட்சத்தை கொண்டு வரான்னு கேட்டா ஒரு ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பூர்வபட்சத்தை கொண்டு வர.
இப்போ சில இடத்துல என்ன சொல்றது, என்ன அவ்யாக்கிருத்தமான விஷயம் வியாக்கிருத்தமாக ஆச்சு அப்படின்னு சொல்றது. அதாவது முன்னாடி அசத்தாக இருந்தது சத்தாக சத்ரூபமாக பரிணாமத்தை அடைந்ததுன்னு சில வாக்கியங்கள் சொல்றது. மீறி சில வாக்கியங்கள் சத்துன்னு சொல்லும்படியாகவே இருந்த வஸ்து நாமரூபங்களை அடைந்து வியக்தமாக ஆச்சுன்னு சொல்றது என்றது அந்த மாதிரி சில வாக்கியங்கள் இருக்கு. இது ரெண்டுக்கும் பரஸ்பர விரோதம் இருக்கிறபடியால பிரம்ம காரணகத்துவம் அப்படின்றது, அதாவது இந்த பரமாத்மா தான் ஜெகத் காரணம் அப்படின்றது ஸ்பஷ்டமாக தெரியாது. அதனால பிரம்மன் தான் ஜெகத் காரணம் அப்படின்னு சொல்றது உச்சிதம் இல்லைன்னு ஒரு ஜெனரலான பூர்வபட்சத்துக்கு கொண்டு வரலாம். இது சுலபமா புரியணும்னா அடியேன் ஒரு சின்ன வயசுல ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். அந்த ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுக்கலாம் அப்படின்னு அடியனுக்கு தோணித்து. இது திருஷ்டாந்தம் கொஞ்சம் இந்த இதுக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கோ அவ்வளவு மட்டும் எடுத்துக்கணும்னு அடியேன் விஞ்ஞாபிக்கிறேன். என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. முன்னாடி என்னன்னா ஒரு கேஸ்ல யாரோ ஒருத்தர் ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தா, மறுபடியும் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஸோ அவளுக்கு அவ அந்த யாரு அக்யூஸ்டா இருந்தாலும் அந்த அக்யூஸ்ட் அந்த தப்பு காரியம் பண்ணியிருக்காருன்னு ஃபைனலா இட் வாஸ் ப்ரூவன் இன் தி கோர்ட் ஆஃப் லா. அப்படி அது ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு ஏதோ ஒரு சிக்ஷை கொடுக்கணும்னு இந்த மாதிரி மரண தண்டனை விதிக்கப்படுறதுன்னு அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்த அது பண்ண. அப்போ அந்த லாயர்ஸ் பிரதிபட்சிகள் என்ன பண்ணினான்னு கேட்ட, அடுத்தது ஜெனரலா ஒரு நோபடி கேன் அஃப்ளிக்ட் another person by any means. நம்ம சம்ஸ்கிருதத்துல மாஹிம்சியாத் சர்வா பூதானின்னு பிரசித்தமான வாக்கியம் இருக்கு. அதனால இந்த கபிஞ்சலாதிகரணத்துல எப்படி என்னன்றது நாம முன்னாடியே பார்த்தோம். அதாவது யஜ்ஞம் அப்படின்னு சொன்னா அதுல பிரத்யக்ஷ பசுன்னு ஒரு பசு சாகத்தை வச்சுண்டு யஜ்யத்தை பண்றதுன்னு இருக்கே. அப்போ அதுக்கு ஹிம்சை இல்லையா அப்படின்னு மேற்கொண்டு ரொம்ப ஆச்சரியமா வரப்போறது பகவத் ராமானுஜருடைய ஒரு அபிப்பிராயம் என்னன்றது அதுல எப்படின்னு. ஏன்னா யாகத்துல ஹிம்சை பண்றமே அது சரியா தப்பான்னு கேள்வி அதுக்கு சில பேர் மீமாம்சகர்கள் என்ன சொல்றான்னு சொன்ன, யாகத்துல பசு ஹிம்சை பண்றது அப்படின்றது ஹிம்சைதான் அது. ஆனா அது யாகிய ஹிம்சா, விஹிதமான ஹிம்சா, வேதத்துல விதிக்கப்பட்டிருக்கிறபடியான ஹிம்சை ஆகியால அதற்கு பாவம் கிடையாதுன்னு ஒரு பட்சம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னொரு மீமாம்சகர்கள்லயே இன்னொரு பட்சம் என்னன்னு சொன்ன, அதுவும் ஹிம்சைதான். அந்த ஹிம்சையிலையும் மாஹிம்சியாத் சர்வா பூதானி என்கிற அதாவது மாஹிம்சியாத் சர்வா பூதானி எந்த ஒரு பூதம் அப்படின்னு பீயிங் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு பீயிங்குக்கும் யாரும் இன்னொருத்தர் ஹிம்சை பண்ணக்கூடாதுன்றது சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் உல்லங்கிதமாக ஆகிறபடியாலே அதற்குண்டான பாவம் உண்டு. அந்த பாவம் போகணும்னு அதுக்கு தனியா ஒரு பிராயசித்தம் பண்ணணும்னு இன்னொரு மதம். பகவத் ராமானுஜருடைய மதம் என்னன்னு கேட்டா, அது ஹிம்சையே கிடையாது, யஜ்ஞத்துல பண்ணக்கூடிய ஹிம்சை என்கிறது ஹிம்சையே கிடையாது அப்படின்னு அதுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொன்னா அது அந்த சமயத்துல அதற்கு நான் அடியேன் இந்த உபபத்திகளை எல்லாம் விஞ்ஞாபிக்கிறேன். பிரகிருதத்துல என்னன்னா அந்த கிரிமினல் யார் அக்யூஸ்டா இருந்தாலும் அவன் அந்த தப்பு காரியம் பண்ணிருக்கான் ப்ரூவ் ஆகிறபடியால அவனுக்கு மரண சிக்ஷனை மரண தண்டனை என்கிறது விதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல இந்த லாயர்ஸ் எல்லாம் என்ன ஆர்கியூ பண்ணாம அவன் அந்த பண்ணிருக்கிற விஷயம் வேற, பட் இன்னும் ஒரு ஜீவிக்கு இன்னொரு ஜீவி எந்த ஹிம்சையும் பண்ணுவான், அஃப்ளிக்ஷன் அப்படின்னு நாம என்ன சொல்றோமோ எந்த விதமான ஒரு தொந்தரவும் கொடுக்கறதுக்கு ரைட் கிடையாது. அதனால எப்படி நீங்க ஹிம்சை கொடுக்கலாம், தண்டனை கொடுக்கலாம், தண்டனை என்கிறது ஹிம்சா ரூபமாக இருக்கு, அதனால எப்படி தண்டனை கொடுக்கலாம் அந்த மாதிரி கேள்வி கேட்டேன். சோ இது இது எப்படி அவன் ஒரு கொலை செஞ்சிருக்கான் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுதானேன்னு அந்த ஆங்கிள் வேறு. பட் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வேற. இது ஒண்ணுக்கு நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாம புரிஞ்சுக்கணும் இது எப்படி எந்த ரூபத்துல பூர்வபட்சம் பண்ணிருக்க. இந்த ஆஸ்பெக்டா சனியா பாக்குறது அவன் எந்த தப்பு காரியம் பண்ணிருக்கானோ அந்த விஷயம் வேற. பட் அவனுக்கு ஹிம்சை ஏற்படுறதுன்னு சொன்னா அப்போ அந்த ஹிம்சைன்றது
ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு அதிகாரம் யாருக்குமே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் a transgression of the fundamental right. அதனால எப்படி இந்த சிக்ஷை கொடுக்கலாம், நீங்க எப்படி விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So it may be against the main act only. ஏதோ ஒரு கிரிமினல் இது ஆக்ட் இருக்கு, இந்தியன் பீனல் கோட்னு ஏதோ வந்து இருக்கு. அந்த பீனல் கோட்ல சொல்லிருக்கிறதே தப்புன்னு யாரோ ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாமா? அந்த மாதிரி ஒரு ஜெனரலா ஆர்குமெண்ட் கொண்டு வர இந்த அதிகரணத்துல என்னன்னு சொன்ன, என்ன சுவாமி ஒரு இடத்துல உங்க உபனிஷத்துலயே என்ன சொல்றது, என்ன சதேவ சௌமிய இதமக்ரா ஆசீத் சத்து சொல்றது. முன்னாடி சச்சப்த வாக்கியமாக இருந்தது. இன்னொரு உபனிஷத்துல பார்த்தா சிருஷ்டி பிரகரணத்திலே என்ன சொல்றதுன்னா அசதேவ இதமக்ரா ஆசீத்னு சொல்றது. So both are totally contradictory or highly contradictory. சத்துன்னு சொல்றது இன்னொரு இடத்துல அசத்துன்னு சொல்றது. அதாவது நான் சத்து அசத்துன்னா it is directly opposite to what was said earlier. இப்படி இருக்கிறப்போ சத்துன்னு நீங்க என்ன சொல்றீங்க, சச்சப்தவாச்சியம் பிரம்மான்னு சொன்னீங்க. பிரம்மதான் ஜெகத் காரணம் அப்படின்னு சொன்னீங்க. பிரம்ம ஜெகத் காரணம்னு சொன்னதுக்கு அப்புறம் அசதேவ இதமக்ர ஆசீத்னு இன்னொரு இடத்துல சொல்றீங்க. அப்போ சத்து என்கிற சப்தம் பிரம்மத்தை குறிக்கிறதா என்றால் அசத்து என்கிற சப்தம் பிரம்மத்தை குறிக்க முடியாது. ரெண்டு ஆப்போசிட், டோட்டலி ஆப்போசிட் வேர்ட்ஸ் cannot denote the same meaning. அப்படி இருக்கும்போது என்ன சொல்றேன், இதுக்கு அது கான்ட்ரடிக்டரி, அதுக்கு இது கான்ட்ரடிக்டரி, they are mutually contradictory. அப்படின்னு என்ன நீங்க சொல்றது சரி, இந்த பிரம்ம காரணவாதம் அப்படின்றது பிரம்மன் தான் ஜெகத் காரணம் அப்படின்னு சொல்றது உச்சிதமில்லை. அதனால என்ன ஆகுதுன்னு, பிரம்மத்தை தவிர வேற எது which can be the probable cause அப்படின்னு பிரகிருதி, அல்ல அசத்துன்னு சொன்னா பிரகிருத்தின்னு சொல்லலாம். அப்போ பிரகிருதி தான் ஜெகத் காரணம்னு ஏன் ஒத்துக்க கூடாது? ஜெனரலான ஒரு திருஷ்டியில பூர்வபட்சத்தை பண்றோம். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. புனः பிரதான காரணவாதி பிரத்யவதிஷ்டதே. மறுபடியும் வேற இன்னொரு திருஷ்டியில பூர்வபட்சத்தை பண்றேன். என்னன்னா, ந வேதாந்தேஷு ஏகஸ்மாத் சிருஷ்டிஹி ஆம்னாயதே இதி ஜகதः பிரம்மைக காரணத்துவம் ந யுஜ்யதே வக்தும் அப்படின்னு இப்பதான் அடியேன் விவரணம் பண்ணேன். இந்த ஜகத்துக்கு பிரம்மம் ஒண்ணுதான் உபாதான காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வேதாந்தேஷு ஏகஸ்மாத் சிருஷ்டி ஆம்னாயதே, ஒரே வஸ்துவிலிருந்து இந்த சிருஷ்டி உண்டாச்சுன்னு வேதாந்தங்களிலே அதாவது உபனிஷத்துக்களிலே சொல்லப்படவில்லை. எப்படி ததாஹி அப்படின்னு எப்படின்னு கேட்டா அப்படின்னு சொல்றோம். இது அதான் ததாஹி சதேவ சௌமிய இதமக்ராசீதி சத்பூர்விகா சிருஷ்டிராம்னாயதே அப்படின்னு சொல்லி சதேவ சௌமிய இதமக்ராசீத்னு சாந்தோக்கியத்துல 6வது அதிகரணம் 6வது பிரகரணம் சத்வித்யான்னு அதுல வருது. இன்னொரு இடத்துல என்ன சொல்றதுன்னா அசத்வா இதமக்ராசீத் ததோ வை சதஜாயத அப்படின்னு சொல்லி தைத்திரியோபனிஷத்தை சொல்றது. இது அசத் பூர்விகா சாந்தோக்கியோபனிஷத்துல சத்பூர்விகா சிருஷ்டின்னு சத்து என்கிறதாலே உண்டாச்சின்னு சொல்றது. இங்க அசத்து என்கிறதுனால உண்டாச்சின்னு சொல்றது. அதுக்கப்புறம் அந்யத்ர அசதே வைதமக்ர ஆசீத் தத் சதாசீத் தத் சமபவத் இதி. ஒரு இடத்துல சத்துன்னு சொல்றேன், இன்னொரு இடத்துல அசத்துன்னு சொல்றேன். எங்கன்னா உங்க வேதாந்த வாக்கியங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியே கிடையாது. இப்படி இருக்கேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல ப்ளோ ஹார்ட் ப்ளோ கோல்ட் அப்படின்றால அந்த மாதிரி அர்த்தத்துல வருது. அத்தः வேதாந்தேஷு ஸ்ரஷ்டு அவ்யவஸ்திதேஹ. வேதாந்தேஷு வேதாந்தாக உபனிஷதः, அந்த உபனிஷத்துக்களிலே சிருஷ்டிகர்த்தா யாரு என்கிற விஷயத்துல வியவஸ்தை கிடையாது. வியவஸ்தான்னு சொன்ன இந்த மாதிரிதான் நிஷ்கர்ஷம் சொல்றது கிடையாது. அத்தः ஜகதः பிரம்மைக காரணத்துவம் ந நிச்சேதும் சக்கியம். இப்பேற்பட்ட காரணத்தால இந்த பிரபஞ்சத்திற்கு பிரம்மந்தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, அப்ப வேற எது அப்படின்னு சொன்ன
What is the next possibility, next alternative? Pratyuta pradhana karanattvameva nishchetum shakyate. அதை தவிர பிரகிருதி தான் ஜெகத் காரணம்னு சொல்ல முடியும். எப்படி? தத்தேதம் தர்ஹி அவ்யாகிருதமாசீத் இதி அவ்யாகிருதே பிரதானே ஜெகதः பிரளயம் அபிதாய. அவ்யாகிருதம் ஆசீத், அதாவது அன்மேனிஃபெஸ்ட். வியாகிருதம் அப்படின்னா மேனிஃபெஸ்ட், அவ்யாகிருதம் அப்படின்னா அன்மேனிஃபெஸ்ட் அப்படின்ற அர்த்தத்துல, அதாவது ஒரு பரிணாமத்தை அடையாமல், அதாவது வியக்தமான ரூபத்தை அடையாமல் இருந்தது. எப்போன்னு? பிரளய காலத்துல. அதுக்கப்புறம் தன் நாம ரூபாபியாமேவ வியாக்கிரியதா இது அவ்யாக்கிருதாதேவ ஜெகத சிருஷ்டி விதீயதே. அவ்யாக்கிருத்தமான வஸ்து வியாக்கிருத்தமாக ஆக்கி பரிணாமத்தை அடைந்தில்லாமல் இருந்த வஸ்து பரிணாமத்தை அடைந்தது. இது பிரதான தன்னாமரூபாபியாமேவ வியாக்கிரியதா இது அவ்யாக்கிருதாதேவ ஜெகத சிருஷ்டி அபிதீயதே. அவ்யாக்கிருதம் ஹி அவ்யக்தம் நாமரூபாபியாம் ந வியாக்கிரியதே ந வியஜ்யதே இத்யர்த்தः. இந்த அவ்யாக்கிருதம் அப்படின்றதுக்கு அவ்யக்தம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அவ்யக்தம் பிரதானமேவா, பிரதானம் அப்படின்னு சாங்கியர்கள் சொல்லக்கூடிய பிரகிருதிக்கு பிரதானம் அப்படின்னு அர்த்தம். அஸ்ய ஸ்வரூப நித்யத்வேன பரிணாமாஸ்ரயத்வேன ஜகத்காரணவாதி வாக்கியகதோ சரசத் சப்தோ பிரம்மணீவ அஸ்மின் ந விரோத்ஸ்யேதே. நீங்க பிரம்மா அப்படின்னு சொல்றக்கூடிய வஸ்துவுக்கு சத்து அசத்து என்கிற ரெண்டு சப்தமும் அன்வயிக்கும் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்களோ நாங்களும் அப்படியே சொல்றோம்னு பூர்வபக்ஷிகள் சொல்றோம். எப்படின்னா, ஸ்வரூபதா நித்தியத்வேன சத்து, in its original form it is eternal. அதனால சத்து சத்து எப்போ பார்த்தாலும் சத்து, இந்த அசத்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. என நித்தியமான வஸ்துவை எப்பொழுதும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இதை பத்தி ரெண்டு வார்த்தை அடியேன்னு சொல்லணும். என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு அடியேன் இடத்துல ஒரு பேனா இருக்கு. இது இப்பொழுது இது இருக்கா இல்லையானா இருக்குன்னு சத்துன்னு சொல்லணும். இந்த பேனா உண்டாறதுக்கு முன்னாடி இது சத்தான்னு கேட்ட இல்லை அசத்துன்னு சொல்லணும். அப்படியே இப்போ அடியனுடைய இந்த வலது கையில இந்த பேனா இருக்கு, இடது கையில இந்த பேனா இருக்கான்னு. இப்போ மம வாமஹஸ்தே லேகனி அஸ்திவா அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலேயே கேட்கணும். இல்ல does the pen exist in my left hand அப்படின்னு கேட்டா நோ அப்படின்னு சொல்லணும். அசத்து. மம வாமஹஸ்தே லேகனி அசத்துன்னு சொல்லணும். தட்சிணஹஸ்தே லேகனி சத்துன்னு சொல்லணும். அந்த மாதிரி அஸ்யாஹ லேகன்யாஹ உற்பத்தேஹே பூர்வம் இயம் லேகனி சத்வா அப்படின்னு கேட்டேன், அசத்துன்னு சொல்லணும். அஸ்யாஹ லேகன்யாஹ நாசானந்தரம் இயம் லேகனி சத்வா அப்படின்னு கேட்டேன். சப்போஸ் நான் இந்த மாதிரி இது பண்ணி இதை உடைச்சு விடுறேன்னு வச்சுக்கணும். இந்த பேனாவை உடைச்சதுக்கு அப்புறம் இந்த பேனான்றது இருக்குன்னு அஸ்தின்னு சத்துன்னு சொல்லாமா? நான் சொன்ன அசத்துன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன தெரியுது? என்ன இது? இந்த வஸ்து அனித்தியமான வஸ்து. இது அனித்தியமான வஸ்துன்னு இதனுடைய உற்பத்திக்கு முன்னாடி இது, அதுக்கு சம்ஸ்கிருதத்துல தர்க்கசாஸ்திரத்தினுடைய பாஷையில காதாச்சித்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. காதாச்சித்கம் அப்படின்னா இதெல்லாம் டெக்னிக்கல் டெர்ம்ஸ் ஜெனரலி யூஸ்ட் இன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். நியாயசாஸ்திரத்தை சொல்லக்கூடிய வார்த்தை வேதாந்தத்திலையும் சொல்றோம். காதாச்சித்கம் அப்படின்னா கதாச்சித் வித்தியமானத்வே சதி கதாச்சித் அவித்தியமானத்துவம். சாஸ்திரியமான முறையில அடியேன் சொல்லி காட்டிட்டு இருக்கேன் எப்படின்னு. காதாச்சித்கம் அப்படின்னா கதாச்சித் வித்தியமானத்வே சதி கதாச்சித் அவித்தியமானத்துவம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? During a particular period of time it exists. During a particular period of time it does not exist. So suppose in the pena it is manufactured on 5th of January 2015 ன்னு வெச்சுக்கலாம். So assuming that it is manufactured on 5th of January 2015 ன்னு, இதற்கு முன்னாடி இந்த லேಖನಿ என்னவா இருந்ததுன்னா அசத் அப்படின்னு.
சரி, இப்போ சப்போஸ் நாளைக்கு இந்த லேಖனியை நான் ஒடிச்சு விடுறேன், இப்படி பண்ணி பாதியா ஒடிச்சு விடுறேன். 25th of February 2019 இந்த லேಖனி இருக்கானோ அசத்து, அதுதான் காராச்சித்து அப்படின்னு சொல்லி. அப்போ சத்துன்றது இந்த காலத்துல பிட்வீன் 5th of January 2015 to 25th of February 2019 இந்த லேಖனி சத்துன்னு சொல்லுவோம். பிஃபோர் தட் லேಖனி அசத்து, ஆஃப்டர் தட் லேಖனி அசத்து. அதே மாதிரியாக இது காலத்தினுடைய ஒரு விபாகத்தை வச்சுட்டு அது சத்து அசத்துன்னு சொல்றோம். அதே மாதிரியாக தேசத்தினுடைய விபாகத்தை வச்சுட்டா சத்து அசத்துன்னு சொல்லலாம். இப்போ இங்க என்னுடைய வலது கையில லேಖனி சத்து, இடது கையில இந்த லேಖனி சத்தா, இன்னொரு பேனா வேணா புடிச்சுக்கலாம். இந்த லேಖனி இடது கையில இருக்கா இப்போன்னு கேட்டா கிடையாது, அசத்து. வாம ஹஸ்தே அசத்து, பக்கத்துல அசத்து, பிருஷ்டதா அசத்து, பார்ஷ்வபாகே அசத்து, நீ அதா அசத்து. என்னுடைய கை கீழே இருக்கானே இல்லை, இந்த பக்கத்துல இருக்கானே இல்லை, இந்த பக்கத்துல இருக்கானே இல்லை, இங்க மேல இருக்கானே இல்லை. அதனால இந்த மாதிரி என்ன வஸ்துக்கள் இருக்கோ இதெல்லாம் சத்து அசத்து என்கிற ரெண்டு சப்தங்களுக்கும் விஷயமாக இருக்கு. அதாவது they can be denoted by both the words சத்து and அசத்து. ஆனா நித்தியமான விபுவான வஸ்து, இப்ப உதாரணத்துக்கு ஆகாசம் அப்படின்னு எடுத்துட்டேன். ஆகாசம் அசத்துன்னு எப்போதாவது சொல்ல முடியுமா? அப்படின்னு முன்னாடியும் சொல்ல முடியாது, இப்பொழுதும் சொல்ல முடியாது, மேல்கொண்டும் சொல்ல முடியாது. இல்ல பரமாத்மா இப்ப வேதாந்த சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக சொல்றதா என்றால் பரமாத்மா நேற்றுக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்க போறது இல்லைன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. இல்ல இங்க இருக்கா இங்க இல்லைன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அதனால இந்த திருஷ்டியில என்றது அண்டர்லைன் பண்ணும். பரமாத்ம வஸ்துவை வேதாந்த சாஸ்திர திருஷ்டியால பரமாத்ம வஸ்துவை இல்லைன்னு எந்த அவஸ்தையிலையும் சொல்ல முடியாது. தேசத்தா காலத்தோவா அபரிச்சின்னம் அப்படின்னு சொல்லுவோம். தேசத்தா அப்படி பரிச்சேதம் கிடையாது. அதாவது இப்போ இதுக்கு எப்படி இருக்கோ இங்க இருக்குன்னு இங்க இல்லைன்னு அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குது. இப்போ இருக்குன்னா முன்னாடி இருக்குல்ல பின்னாடி இருக்க போறது இல்லைன்ற அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஆனா பரமாத்ம வஸ்து எப்பேற்பட்டதுன்னு எப்பொழுதும் இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு வருது. அப்படி ஆனா அசத்து என்ற சப்தம் உபயோகப்பட்டிருக்கேன்னா அசத்து என்ன எந்த அர்த்தத்துல? இப்ப இந்த லேಖனி அசத்துன்னு நாம எப்படி சொல்றோமோ அந்த அர்த்தத்துல பிரம்மா அசத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்பொழுதும் சத்து தான் அது. அசத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? பரிணாமத்தை உடையதான பரிணாமத்தா அசத்துன்னு சொல்ல முடியும் இப்போ பிரளய காலத்துல. ஏன்னா அப்போ பரிணாமம் இல்லாமல் தன்னுடைய மூல ரூபத்திலேயே அப்படியே இருக்கு, பரிணாமத்தை அடையல. அப்போ சிருஷ்டி காலத்தை வச்சுண்டு பரமாத்மனா பரிணாமஹா அசத்துன்னு சொல்லாம சொல்லும். அதனால இந்த வஸ்துவை சத்து அசத்துன்னு நாம விவரணம் பண்றதுக்கும் பிரம்ம வஸ்துவை சத்து அசத்துன்னு விவரணம் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அதனால பிரம்மா எப்பொழுதும் சத்துதான் சொல்றது எந்த அர்த்தத்துல? அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நாட் லிமிட்டட் டு எனி டைம் அண்ட் ஸ்பேஸ். இந்த வஸ்துக்களுடைய சத்துவம் அப்படின்றது வெரி மச் லிமிட்டட் டு டைம் அண்ட் ஸ்பேஸ். டைம் ஸ்பேஸ் தேசத்தா காலத்தாவான்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்து பரமாத்ம வஸ்து. ஆனா பரமாத்மாவுடைய விஷயத்துல அசத்து என்ற சப்த பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கே அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னா அது எந்த அர்த்தத்துல பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னா அது பரிணாமத்தா அசத்துன்னு சொல்லலாம். எப்போ சிருஷ்டி காலத்தை வச்சுண்டு. அதனால சத்து என்ற சப்தம் அசத்து என்ற சப்தம் ரெண்டும் பரமாத்மாவை தன்வகிக்கிறதுன்னு நாம சொல்றோம். இப்போ சாங்கியர்கள் அதே சொல்றது. நீங்க எப்படி பரமாத்மாவுக்கு சத்து அசத்து ரெண்டாம் அன்வயிக்கிறதுன்னு சொல்றீங்களோ அப்படி
பிரகிருதிக்கும் சத்து அசத்து என்ற சப்தம் அன்வயிக்கிறது. பிரகிருத்தியா நித்தியம் ஒரு விதத்துல விபூன்னு வச்சுக்கணும். அப்போ அதுக்கு சத்துன்னு தான் எப்பொழுதும் பிரகிருதி சத்து 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 சத்துன்னு சொல்லுவோம். அதே மாதிரியாக பரிணாமத்தா இப்போ பிரளய காலத்துல பரிணாமம் உண்டான்னு சொன்னா கிடையாது. அப்போ அசத்துன்னு சொல்லலாம். சோ நீங்க எப்படி பரமாத்ம வஸ்துக்கு பிரம்ம வஸ்துக்கு சத்து அசத்து ரெண்டும் சொல்றீங்களோ அதே மாதிரி நாங்க பிரகிருதிக்கு சொல்றோம். இது ரெண்டு சப்தங்களும் கூட பிரகிருதிக்கு அன்வயிக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறோம். இத பாருங்க. அதனால இங்க என்ன சொல்றது, அஸ்யச ஸ்வரூப நித்யத்வேன பரிணாமாஸ்ரயத்வேன ஜகத்காரணவாதி வாக்கியகதௌ சதசத் சப்தௌ பிரம்மணி இவ அஸ்மின்னே ந விரோத்ஸ்யேதே. நீங்க எப்படி பரமாத்மாவுக்கு சத்து அசத்து ரெண்டு சப்தங்களும் சொல்றீங்களோ அன்வயிக்கிறதுன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி இங்கேயும் கூட இந்த பிரகிருதியை குறித்தும் கூட இந்த ரெண்டு சப்தத்தையும் சொல்லலாம். ஏவம் அவ்யாகிருத காரணத்வே நிச்சிதே சதி ஈக்ஷணாதயः காரணகதாः சிருஷ்டி ஔன்முக்கியாபிப்பிராயேன யோஜிதவ்யாः. ஒரு முக்கியமான கேள்வி வருதுங்க. என்ன கேள்வின்னு, இதற்கு முன்னாடி ஈக்ஷத்திரிகரணத்துல விஷயம் வந்தது. என்ன வந்ததுன்னா இதே கேள்விதான் சதேவ சௌமிய நமக்ர ஆசீத்ன்ற வாக்கியத்தை வச்சுதான் சொன்னேன். என்ன சொன்னா அப்படின்னு, சத்தே என்கிற சப்தம் பிரகிருத்தியை குறிக்கிறதுன்னு சொல்லி அவா சொன்ன. அதுக்கு நாம என்ன சொன்னோம், ஈக்ஷதேஹே ந அசப்தம் அப்படின்னு. பார்க்கிறது என்கிற ஒரு காரியம் சேத்தனத்தினுடைய காரியம், பிரகிருதி என்கிறது அச்சேதனம் அப்படின்னு சாங்கியர்களான நீங்கள் சொல்றீர்கள். அப்படி இருக்கிற சமயத்துல எப்படி இந்த பிரகிருதி பார்க்க முடியும்? அப்படி இருக்கிறபடியால இங்க அசப்தம் ஆனுமானிகம் பிரதானம் சச்சப்த வாக்கியம், அனுமான பிரமாணத்தாலேயே சித்திக்கக்கூடிய இந்த பிரதானம் அதுவா பிரகிருதி என்கிறது சத்து என்கிற சப்தத்தாலே குறிக்கப்பட முடியாதுன்னு சொல்லுவோம். இப்ப மறுபடியும் அப்படி சொல்லிட்டு இருக்குமே, ஆல்ரெடி இந்த கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு அப்படின்னு கேட்டேன். இல்ல அதுக்கு வேற மாதிரி சொல்றோம். எப்படின்னு கேட்டேன், தைக்ஷதா அப்படின்னு சொன்னேன். பார்த்தது அப்படின்றது நாம சிருஷ்டிக்கு அனுகுணமாக இருந்தது என்ற அர்த்தத்துல பார்த்ததுன்னு. இப்ப உதாரணத்துக்கு லௌகிகமா ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். யாரோ ஒருத்தர் ஒரு பேனா வச்சு நிறைய எழுதுறாருன்னு வச்சுக்கணும். ஸோ ஒரு நாள் அந்த பேனா கெட்டு போயிடுறதோ ப்ராப்ளம் ஆயிடுது. நாம என்ன சொல்றோம், ஐயோ அந்த பேனாவும் பார்த்தது உங்க கையில அது உங்க கையில மாட்டிட்டு எவ்வளவுதான் துடிக்கிறது எவ்வளவுதான் சிரமப்படுறதுன்னு சொல்லி பேனாவே பார்த்துட்டு சத்யா இனிமே இவனுடைய சகவாசம் வேண்டாம் பேனாவே கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்றோம். இப்படி சொல்றோமா இல்லையானா கண்டிப்பா இந்த மாதிரி சுவாரஸ்யமா பேசுறவா சொல்லியே சொல்றோம். பேனாவும் பார்த்துட்டு எவ்வளவு நாளைதான் இவன் கையில மாட்டிட்டு சிரமப்படுறது, சத்யா வேண்டாமே வேண்டாம் போ அப்படின்னு கொடுக்குறோம். இந்த பேனா பார்த்ததுன்னா வாஸ்தவமா இப்போ நாம எப்படி இந்த கண்ணுல பாக்குறோமோ அப்படி பார்த்ததுன்னு அர்த்தமா அப்படின்னு இட் காட் டயர்டுன்ற அர்த்தத்துல நாம சொல்றோம். அந்த மாதிரி பிரகிருத்திலையும் அந்த பிரகிருதி பார்த்தது நான் பரிணாமத்தை அடையணும்னு மனசுல பண்ணிடுது அப்படின்னு சொன்னா அது ஒரு சேதனனுக்குள்ளே நடக்கக்கூடிய காரியம் அச்சேதனத்துல எப்படி நடக்கணும்னா அப்படி அந்த திருஷ்டியில எடுத்துக்க கூடாது. இது சிருஷ்டி ஔன்முக்கியத்தை சிருஷ்டிக்கு உன்முகமாக சிருஷ்டிக்கு அபிமுகமாக அது ஒரு பிரவருத்தியை உண்டு பண்ணி கொண்டது என்ற அர்த்தத்துல நாம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சாங்கியர்கள் சொல்ற அதை பகவத் ராமாந்தர் அனுவாதம் பண்ணி காட்டுறோம். ஏவம் அவ்யாக்கிருதத்வே நிச்சிதே சதி ஈக்ஷணாதயः காரணகதः சிருஷ்டி ஔன்முக்கியாபிப்பிராயேன பிரவருத்தः. இதுக்கும் பேர்ல இன்னொரு விஷயத்தை சொல்றேன். பிரம்மாத்ம சப்தாவபி பிருஹத்வ வியாபித்வாபியாம் பிரதானே வர்த்ததே.
ஒரு பூர்வபட்சத்தை எப்படியெல்லாம் பிரசன்ட் பண்ணலாம், பூர்வபக்ஷி எப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணலான்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு திருஷ்டாந்தம், ஒரு எக்ஸாம்பிள். மேல்கொண்டு பிரம்மா என்கிற சப்தமே இதுன்னு சொல்லி நீங்க சொல்றதா இருந்தால், யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே யேன ஜாதானி ஜீவந்தி யத்ப்ரயந்தி விசம்விசந்தி தத் பிரம்மேதி அப்படின்னு பிரம்மான்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு பரமாத்மான்ற அர்த்தத்திலேயே ஏன் எடுத்து பிரம்மா என்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு நீங்க சொன்னீங்க? பிரிஹிவிருத்தௌ அப்படின்ற தாத்துவினால உண்டான சப்தம் இது. தன்னை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம் பிரம்மா அப்படின்னு. அது பிரகிருதிக்கு அன்வயிக்கிறது என்ன தொந்தரவு? பிரஹதி பிரம்மயதி பிரம்மா. எந்த வஸ்து பரிணாமத்தை அடையிறதோ அதுதான் பரமாத்மா. நீங்க சொன்னீங்க பிரகிருதிக்கு அன்வயிக்கிறது. அப்படி ஆத்மாவா இதமே கேவாகிராசீதம் இன்னொரு ஸ்ருதி சொல்றது ஆத்மான்னு இருக்கே அப்படின்னு. அப்படின்னு சொன்ன ஆத்மா என்கிற சப்தமும் பிரகிருத்திய ஏன் சோச்சிக்க கூடாது? ஏன்னா அத சாத்தத்தியகமனே அப்படின்னு இருக்கு. நித்தியமான வஸ்துன்ற அர்த்தத்துல இல்ல வியாபிக்கக்கூடிய வஸ்து ஆத்மவதி ஆதத்தை அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தை வச்சுண்டா அதுவும் பிரகிருதிக்கு அன்வயிக்கிறது. இப்படி பிரம்ம சப்தமும் இட் கேன் டினோட் பிரகிருதி, ஆத்ம சப்தமும் இட் கேன் டினோட் பிரகிருதி. அதனால பிரகிருத்தியின் ஜெகத் காரணம் சொன்ன என்ன தப்பு அப்படின்னு புனக பிரதான காரணவாதி பிரத்யோதிஷ்டத்தைன்னு பூர்வபட்சத்தை ஆரம்பிக்கிறது. Once again, the person who says primordial nature alone is the cause of the universe, he puts forth an argument அப்படின்னு புனக பிரதான காரணவாதி பிரத்யோதிஷ்டத்தை என்ற வார்த்தை. அதற்கு ஆச்சரியமான யுக்திகளை எல்லாம் கொடுத்து அவர்கள் பூர்வபட்சத்தை பண்றார்கள். பகவத் ராமாந்தர் ஆச்சரியமா அதற்கு ஒரு விளக்கத்தை அவருடைய பாஷையில காட்டிருக்க. அதனுடைய சம்மரி என்னன்னா, while some passages say Brahman is the cause of the universe, others say that something else is the cause. In that case, since one cannot clearly say that Brahman alone is the cause, why can it not be said that primordial nature alone is the cause? Since there are passages that suffice to say so, on the basis of the above passage, which seems to say so, other than tadhedam tarhi avyakritamaasit tannama rupabhyameva vyakriyata asau nama ayamidam rupam iti. அதற்கு சித்தாந்தம் என்னன்னா, இதி பிராப்தே பிரத்யக்ஷ்மஹே காரணத்வேன ச ஆகாஷாதிஷு யதா வியபதிஷ்டோக்தே. என்ன அர்த்தம் அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்க்கலாம். ஆகாஷாதிஷு in the Vedic passages such as Atmana Akasha etc. Uktehe, since it has been mentioned that yatha vyapadishtasya, that Brahman, that is the indweller of all beings, alone is the Karanatvena, sole cause of the universe. The primordial nature cannot be the cause of the universe. Prakara Siddhanta அதுக்கு காரணம் என்னன்றது காட்டு. அதான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, since in the Vedic passages such as Atmanaha Akasha etc., it has been mentioned that the Brahman, that is the indweller of all the beings, alone is the sole cause of the universe, and therefore the primordial nature, namely Prakriti, cannot be the cause of the universe அப்படின்னு சொல்றோம். அதே இங்க சொல்ற என்னன்னா, இதி பிராப்தே பிரத்யக்ஷ்மஹே காரணத்வேன ச ஆகாஷாதிஷு யதா வியபதிஷ்டோக்தே சப்தா துஷப்தார்த்தா. சா என்கிறதுக்கு தூது அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் மேற்கொண்டு சொல்றேன். சர்வஜாத் சர்வேஸ்வராத் சத்தியசங்கல்பாத் நிரஸ்த நிகில தோஷகந்தாத் பரஸ்மாத் பிரம்மண ஏவ ஜெகதுத்பத்தி. சர்வஜத்துவம் இருக்கணும், சர்வேஸ்வரத்துவம் இருக்கணும்,
சத்தியசங்கல்பத்துவம் இருக்கணும், நிரஸ்த நிகில தோஷகந்தத்துவம் இருக்கணும். இது 4 குணங்களும் உடைய பரமாத்மாவின் இடத்துல இந்த ஜெகத்து என்கிறது உற்பத்தி ஆகுது. குதஹா அப்படி இது நிச்சேதும் சக்கியம். எப்படின்னு சொன்ன ஆகாஷாதிஷு காரணத்வேன யதா வியபதிஷ்டோக்தே சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டத்வேன ஜன்மாத்யஸ்யேதஹ இத்யேவமாதிஷு பிரதிபாதிகம் பிரம்ம யதா வியபதிஷ்டம் இத்யுச்யதே. யதா வியபதிஷ்டம்னு இந்த குணங்களை உடையதாக நாம முன்னாடி சொன்னோமே அந்த அந்த அது அப்படின்னு அர்த்தம். தஸ்யைவ ஆகாஷாதிஷு காரணத்வேன உக்தேஹே தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனா ஆகாஷஸ் சம்பூதः தத்தேஜோ அஸ்ருஜத இத்யாதிஷு சர்வஜ்ஞம் பிரம்மைவ காரணத்வேன உச்யதே. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வஸ்து ஒரு விஷய ஒரு வியக்தி அथवा ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் உண்டாகணும்னா, அதாவது உபாதான காரணம் அப்படின்னு ஆகணும்னா, இந்த உபாதானத்துவம் அப்படின்றது என்னன்னு ஒரு விவரணம் பண்ணிருக்க முன்னாடியே ப்ராபப்ளி இந்த கிளாஸ் நம்பர் 4 or 5 இது விஸ்தாரமா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டு. உபாதானம் அப்படின்னா என்னன்றது மெட்டீரியல் காஸ் அப்படின்னு முன்னாடி சொல்லி, நிமித்தம் அப்படின்னா என்ன அதுக்கு எஃபிஷியன்ட் காஸ்ன்னு சொல்லி. There might be some slight changes in the exact English words, அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு காரணம் அப்படின்றது அவன் என்ன பண்ண காரணமாக இருக்கக்கூடியவன் எப்பேற்பட்டவனாக இருக்கான். கர்த்திருவம் அப்படின்னு நாம சொல்றோமோ இல்லை, ஒரு வஸ்துக்கு யார் காரணமோ அவன் தான் அதுக்கு கர்த்தா. உதாரணத்துக்கு ஒரு குயவன் இருக்க, இந்த குயவன் என்ன பண்றான்னு சொன்ன பானையை செட்டி பானையை பண்றான், அதனால அவன் தான் கர்த்தா. அவன் கர்த்தானா அவன் என்ன பண்ணுவான், கிண்ணாம கர்த்திருவம் அப்படின்னு சொன்னான். ரொம்ப முக்கியமான விஷயம் சாஸ்திரத்துல, சாஸ்திரியமான முறையிலேயே அடிய விவரணம் பண்றேன். கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆனா அது மேற்கொண்டு இன்னும் எக்ஸ்ட்ரா விவரணங்களோட அடிய சொல்றேன். இப்போ ஒரு கர்த்தான்னு சொன்ன he is the producer doer அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம விசேஷமாக நியாய சாஸ்திரத்துல வேதாந்த சாஸ்திரத்துக்கு அநேகமா அன்வைக்கிறது. விசேஷமாக நியாய சாஸ்திரத்துல என்ன, எந்த ஒரு பதம் வந்தாலும் டெக்னிக்கல் டெர்ம் வந்தாலும் அதுக்கு நாம ஒரு டெபினிஷன் சொல்லாமல் மேல் கொண்டு போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்கிறபடியால அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா, கிண்ணாம கர்த்திருவம் அப்படின்னு கேட்டா ஸ்வோபாதான கோச்சர அபரோக்ஷ ஞான ஜிகீர்ஷா கிருத்திமத்துவம் அப்படின்னு சொல்லு. கர்த்தா எப்பேற்பட்டவனாக இருக்கணும்னு சொன்னா ஸ்வ காரியோபாதான கோச்சர அபரோக்ஷ ஞான ஜிகீர்ஷா கிருத்திமத்துவம். ரொம்ப சிம்பிளா அடியன் விவரணம் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஏன்னா சாஸ்திரியமான முறையில விவரணம் பண்ணானா அந்த கிரமமே வேறு. இப்போ கர்த்தான்னு சொல்றோம், என்ன பண்ணணும்னா அந்த எந்த காரியத்தை அவன் பண்ணணும்னு இருக்கானோ அந்த காரியத்தினுடைய உபாதானத்துல அவனுக்கு பிரவൃத்தி என்கிறது ஏற்படணும். So he should actually act upon the upadana karana of that particular object. அதற்குதான் என்ன சொல்றா சாஸ்திரத்துல, கட்டார்த்தி மிருதமேவ உபாதத்தே பட்டார்த்தி தந்தூனேவ உபாதத்தே. ரொம்ப சுலபமான உதாரணம். குயவனாக இருக்கிறவன் ஒரு செட்டிப்பானையை பண்ணனா அவன் என்ன பண்றான்னா களிமண் எடுத்துட்டு வரான். அந்த விஷயத்துல அவனுக்கு பிரவൃத்தி ஏற்படும். அதை எடுத்துன்னு அதெல்லாம் எப்படி அதெல்லாம் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி அப்புறம் அதுக்கு அதை ஒரு அந்த சக்கரம் அப்படின்னு சொல்றோம். இந்த பாட்டர்ஸ் வீல், அந்த பாட்டர்ஸ் வீல்ல வச்சு அதுக்கு ஷேப். ஒரு துணியை தயார் பண்ணணும்னா அவன் என்ன பண்றான், பட்டார்த்தி தந்தூனேவ உபாதத்தே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னு நூலுன்னு நம்ம சொல்றோம். இந்த நூல் எடுத்துன்னு நூலுன்னா சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல
கிரந்தத்திற்கும் நூல் அப்படின்னு பேர். த்ரெட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சாரி, த்ரெட்ஸ் தட் மேக் தி கிளாத். அவன் வந்து அந்த நூல்னு சொல்லி அந்த த்ரெட்டுக்கு தான் இது பண்ணாரு. தமிழ்ல வேற ஏதாவது பேர் இருந்தா சொல்லணும். அதனால அந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும் நூல் அப்படி. அதனால அந்த இதுதான் அவன் இது பண்ணான். அதனால ஸ்வ உபாதான கோச்சர அபரோக்ஷ ஞான சிகீர்ஷா. முதல்ல அந்த காரியத்தை அவன் உண்டு பண்ணணும்னா, அதாவது ஒரு செட்டிப்பானையை உண்டு பண்ணணும்னு சொன்ன இந்த குயவன் என்ன பண்றான், முதல்ல மண்ணை எடுத்துட்டு அதுக்கு வேண்டிய ஒரு காரியங்கள் தான் அபரோக்ஷ ஞானம். முதல்ல அவனுக்கு பிரத்யக்ஷ ரூபமான ஒரு ஞானம் இருக்கணும் மனசுல, இந்த மாதிரிதான் அப்படின்னு. He should have clear indication of what is to be done. உதாரணத்துக்கு ஒருத்தர் பிரசாரம் பண்ணணும், சாதத்தை பண்ணணும்னு சொன்னா அரிசியில இருந்து சாதம் பண்ணணும்னே தெரியாம இருந்தா அவர் என்ன பண்றாரு? ஒண்ணுமே பண்ண முடியாது. அரிசியை எடுத்துட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்துல வச்சு அதுக்கு தீர்த்தத்தை சேர்த்து அந்த அரிசியை அலம்பி அதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்டவ்லையோ ஒரு அடுப்புலையோ ஏற்றி அதுக்கு தீர்த்தம் சேர்த்து இதெல்லாம் வச்ச பிரசாதம். சோ அதனுடைய உபாதான காரணம் என்ன இருக்கோ அதை பத்தி கிளியர் இன்னைக்கு ஐடியா இருக்கணும். அப்புறம் அதுக்கு வேண்டிய ஞான சிகீர்ஷா, கருத்தும் இச்சா சிகீர்ஷா, இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. எனக்கு இன்னைக்கு வந்து பிரசாதம் பண்ணி சாப்பிடணும், நான் தனியா இருக்கேன், ஆத்துல யாரும் இல்லை, பிரசாதம் பண்ணி சாப்பிடணும்னு அபிப்பிராயம் தானே. இஃப் ஐ டோன்ட் புட் ஃபோர்த் எனி எஃபர்ட்ஸ், ஐயோ இன்னைக்கு எதுக்கு பண்ணணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா என்ன பிரசாதம். அதனால அபரோக்ஷ ஞானம் இருக்கணும். அதுக்கப்புறம் சிகீர்ஷான கருத்தும் இச்சா, அதை பத்தின ஒரு இச்சை இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு அபிப்பிராயம், ஒரு பிரவருத்தி. அதுக்கப்புறம் அந்த இச்சையிலிருந்து பிரவருத்தி, ஞான சிகீர்ஷா கிருதி. கிருதி என்றுதான் பிரயத்னம். அதாவது he should have the intention to do it. அந்த இன்டென்ஷன்ல இருந்து it should result in some activity. இந்த மாதிரி இருக்கிறது தான் கர்த்திருவம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கர்த்திருவம் பிரகிருதிக்கு வர முடியுமா அப்படின்னு வர முடியவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஞானம், இச்சா, பிரயத்னம், இதெல்லாம் சேதன தர்மங்கள். அந்த சேத்தன தர்மம் அப்படின்றது ஐக்கியத்தான்னு பார்த்ததுன்னு அது ஒரு விஷயம் எப்படியாவது வேற மாதிரியா சொல்லிவிடு. ஞானம் இருக்கா பிரகிருதிக்கு? அப்புறம் இந்த மாதிரி இச்சை இருக்கா? பகுஸ்யாம் சோ அகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏதி. அந்த மாதிரி அவனுக்கு ஒரு காமனை இச்சை உண்டாச்சு. யாருக்கு? பரமாத்மாவுக்கு. என்ன? பகுஸ்யாம். நீ உபாதான காரணம் வேற இல்லை, நானே உபாதான காரணம், நானே நிமித்த காரணம். அதனால பரமாத்மா he acts upon himself. நான் நிறைய ரூபங்களாய் அடைய கடவேன். தமிழ்ல அந்த மாதிரி சரியான தமிழ் பாஷையில சொன்னோம்னா அடைய கடவேன். I want to manifest myself into many. பகுஸ்யாம் பிரஜா ஏதி சதபோதப்யதா அப்படின்னு உபனிஷத்துல. அதே மாதிரியாக ஆத்மன ஆகாஷ சம்பூத ஆகாஷாத் வாயு இத்தியாதி. அந்த ஆத்மனா பரமாத்மனா சகாஷாத்து, பரமாத்மாவினிடத்திலிருந்து ஆகாசம் என்கிறது உண்டாச்சு இத்தியாதி சொல்றோம். அந்த ஆத்மா எப்பேற்பட்டவன்? சர்வஜா, சத்திய சங்கல்பா, ஆசிரித, இதெல்லாம் சொல்றோம். இப்போ ஒரு குயவன் வந்து ஒரு பானையை பண்ணணும்னா அந்த பானையை பத்தி அவனுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி பரமாத்மா எல்லா வஸ்துக்களையும் பண்ணணும்னா அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எல்லா வஸ்துக்களுடைய ஞானமும் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் சர்வஜத்துவம் தேவை. He has to manufacture innumerable or countless number of objects in this world. அப்ப countless number of objects உடைய ஞானம் இருந்தா தானே மேனுஃபேக்சர் பண்ணணும். அதனால சர்வஜத்துவம். சரி, ஞானம் இருந்தா போருமா? அதற்கு வேண்டிய சாமர்த்தியம் வேண்டாமா? இப்போ ஒருத்தனுக்கு வந்து பிரசாதம் எப்படி பண்ணணும், சாதத்தை எப்படி பண்ணணும் தெரியும். But he cannot move around because of some disease, and can he do it?
ஞானம் இருந்தாலும் சக்தி கிடையாது. ஞானமும் இருக்கணும், சக்தியும் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பரமாத்மாவுக்கும் கூட சர்வஜத்துவத்தோட சர்வசக்தத்துவமும் இருக்கணும். அதனால இந்த குணங்கள் எல்லாம் இருந்தாதான் ஒருத்தன் ஜெகத் சிருஷ்டியை பண்ண முடியும். பிரகிருதிக்கு சர்வஜத்துவம் உண்டா? இல்ல. சர்வஜத்துவம் ஜத்துவம் அப்படின்னா it should be repository of knowledge. பிரகிருதி அச்சேதனமான வஸ்து, அச்சேதனமான வஸ்துக்கு எப்படி ஞானம் ஏற்பட முடியும்? அதனால சர்வஜத்துவம் கிடையாது. சர்வஜத்துவம் இல்லாமல் போனா இதெல்லாம் சர்வசக்தத்துவமும் வராது. இதெல்லாம் சேத்தன தர்மங்கள். அச்சேதனத்தை எப்படி வரும்? அதனால காரணத்வேன ஆகாஷாதிஷு யதா வியபதிஷ்டோக்தேஹே பரமாத்மா பரம் பிரம்மைவ ஜெகத் காரணம் அப்படின்னு காட்டுறோம். ஜன்மாத்யஸ்யேதஹ இத்யேவமாதிஷு பிரதிபாதிதம் பிரம்ம யதா வியபதிஷ்டம் இத்யுக்தே. வியபதேசான சொல்றது அப்படின்னு அர்த்தம். நேமிங் அப்படின்ற அர்த்தம் கூட வருது. யதா வியபதிஷ்டம்னா முன்னாடி எப்படி சொன்னப்பட்டதோ அப்படி. தஸ்யைவ ஆகாசஸ்ய தஸ்ய ஏகஸ்யைவ ஆகாஷாதிஷு காரணத்வேன உக்தேஹே தஸ்மாத்வா ஏதஸ்மாதாத்மனா ஆகாஷஸ் சம்பூதः தத்தேஜோ ஸ்ருஜத இத்யாதிஷு சர்வஜ்ஞம் பிரம்மைவ காரணத்வேன உச்யதே. எல்லா வஸ்துக்களையும் பண்ணணும்னு சொன்னா எல்லா வஸ்துக்களுடைய ஞானமும் வேணும். அதான் சர்வஜத்துவம். அதனால சர்வஜமான பிரம்மன் தான் காரணமாக இருக்க முடியும். மேல்கொண்டு ததாயி அது எப்படின்னு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷ்சிதாயி பிரகிருதம் விபஷ்சிதேவ பிரம்மா. விபஷ்சித்துன்னு சர்வஜம் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் மைனர் ஷேட் ஆஃப் மீனிங் சேஞ்ச் ஆகும். தஸ்மாத்வா ஏதஸ்மாத் பராமர்ஷ்யதே. ததா ததா ததைக்ஷித பௌஸ்யாமிதி நிர்திஷ்டம் சர்வஜம் பிரம்மைவ தத்தேஜோஸ்ருஜிதா இதி பராமர்ஷ்யதே. ஏவம் சர்வத்திர சிருஷ்டிவாக்கியேஷு திரஷ்டவ்யம். அத்தः பிரம்மைக காரணம் ஜெகத் இது நிச்சயதே. இந்த ஒரே ஒரு விஷயம் சசப்தா துஷப்தார்த்தான்னு வருது. காரணத்வேனச்ச அப்படின்னு இருக்குது. காரணத்வேன தூன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா சம்ஸ்கிருத பாஷையினுடைய விஷயம். என்னன்னா ஆல்சோ அர்த்தம். தூன்னு ஆன் தி அதர் ஹேண்ட் ஆர் வெரிலி அப்படின்னு அர்த்தம். என்ன சுவாமி சான்னா ஹேண்ட் அப்படின்ற சப்த அர்த்தத்தை குறிக்கக்கூடிய சப்தத்துக்கு இந்த மாதிரி அர்த்தத்தை வித்தியாசம் பண்ணி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டு அவ்யயானாம் அநேகார்த்தத்வாத்னு சாஸ்திரத்துல ஒரு ஜெனரலான நியமம். அவ்யயானாம் அநேகார்த்தத்வாத்னு ஒரு நியமம். அதே மாதிரியாக தாத்தூனாம் அநேகார்த்தத்வாத்னு ஒரு நியமம் உண்டு. அது இன்னொரு இடத்துல வருது. பிரகிருதத்துல அவ்யயானாம் சப்தா துஷப்தார்த்தான சா என்கிற சப்தத்துக்கு தூன்ற சப்தத்தினுடைய அர்த்தத்துல சான்ற சப்தம் சொல்லப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கணும்னு சொல்றோம். Is this tenable அப்படின்னா definitely it is tenable. ஏன்னா அவ்யயானாம் அநேகார்த்தத்வாது. Based on the context, the avyayas can have indeclinables அப்படின்னு அர்த்தம். இந்த indeclinables வெவ்வேறு அர்த்தம் வர்றதுக்கு அவகாசம் இருக்கு. அதனால இது இதுல இப்படி சொன்னா எந்த தப்பும் கிடையாது. Based on the context, the meaning of the avyaya will be interpreted in the manner that is pertinent to the context அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். அப்படின்னு என்ன சர்வஜத்வாதி குண விசிஷ்டமான வஸ்துதான் ஜெகத்காரணமாக ஆக முடியுமே தவிர சர்வஜத்வாதி குணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரகிருதி என்கிறது ஜெகத்காரணமாக ஆக முடியாது அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய சாராம்சம். மேல்கொண்டு அடுத்த சூத்திரம் சமாகர்ஷாத். என்ன அர்த்தம் அப்படின்னு இங்க லெஃப்ட் சைட்ல பார்க்கலாம். Since like in the context of the verse so akamayata bahusyam pranadiyan vigyapita idam sarvam asrajata, where Brahman is mentioned as the creator of the universe. Similarly, Samakarsha, left side la parunga,
In the Vedic passage, Asadvairamagra Asid also, the sole cause of the universe is the Brahman. It is mentioned that the sole cause of the Brahman universe is the Brahman, which is denoted by the word Asat, and not the primordial nature that cannot be the cause of the universe. மிக முக்கியமான விஷயம் என்ன, பூர்வபக்ஷிகள் என்ன கேட்கிறாங்க, இந்த விஷயம் சரி சுவாமி, மேல முன்னாடி சொன்ன விஷயங்களை எல்லாம் வச்சுண்டு சர்வஜம் சர்வசக்தி இத்தியாதி குணங்களோட கூடின பிரம்மன் தான் ஜெகத் காரணமாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அது சரி. ஆனா உங்க வேதத்திலேயே மியூச்சுவல் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு, சத்தியாசத்து இல்லை. அந்த கான்ட்ரடிக்ஷனுக்கு என்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்கு? அந்த காரணத்தாலே நாம பிரதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகிருதி தான் ஜெகத் காரணம் சொல்லுவேன். அதுக்கு பதில் என்னன்னு அவ கேட்க, அதுக்கு பதில் என்னன்றதா இந்த சமாகர்ஷாத் அப்படின்ற சூத்திரத்தை சொல்றாங்க. என்ன பதில் அப்படின்னு கேட்ட, you apply the same rule which was applied earlier to this context also. அவ்வளவுதான் சூத்திரத்துக்கு, அவ்வளவுதான் அர்த்தம். அங்கெல்லாம் என்ன சொன்னோம், பகுஸ்யாம் பிரஜாயா இத்தியாதி வாக்கியங்களை தான் நாம பார்த்தோம். சோ காமேதா இத்தியாதி வாக்கியங்கள் எல்லாம் பார்த்தோம். தைத்திரியோபனிஷத்துல வருது, வேற இன்னும் எத்தனையோ உபனிஷத்துல வருது. அந்த ரூலை எங்கேயும் அப்ளை பண்ணிக்கணும். அதோட அசத்தேங்கிற சப்தத்தாலே பரமாத்மாவை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, அது அந்த காரணம், அதுக்கும் பதில் சொல்றார் இந்த இடத்துல. மனோ அசத்வாயிரமக்ராசீரித்யேவ காரணத்வேன வியபதிஷ்யதே கதமிவ சர்வஜ்ஞஸ்ய சத்யசங்கல்பஸ்ய பிரம்மணா ஏவ காரணத்துவம் நிச்சயத்தே. முன்னாடி அந்த கேள்வி கேட்டுமே சுவாமி, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன பதில் அப்படி, அந்த கேள்விக்கு தான் பதில் சமாகர்ஷாத். அசத்வாயிரமக்ராசீரித்யத்ராபி விபஷ்சின் ஆனந்தமயம் சத்யசங்கல்பம் பிரம்மைவ சமாகிருஷ்யதே. When we apply the same rule to this context also, அசதே என்கிற சப்தத்தாலையும் பரமாத்மாவே சொல்லப்படுறது தப்பு என்ன அப்படின்னு கேட்க. அதுக்கு எப்படின்னு கேட்ட, கதம் எப்படி சுவாமின்னு, தஸ்மாத்வாயே தஸ்மாத் விஜ்ஞானமயாத் அந்யோந்தராத்மானந்தமயா அப்படின்னு ஆனந்தமயாரு ஆனந்த வல்லியில வருது. சோ காமேதா பகுஸ்யாம் பிரஜாயேதி இதகம் சர்வமசர்ஜத யதிதம் கிஞ்ச தத் சிருஷ்ட்வா ததேவானுப்ராவிஷத் ததனுப்ரவிஷ்ய சத்யத்யச்சா பவதி இத்யாதினா பிராமணேன ஆனந்தமயம் பிரம்ம சத்யசங்கல்பம் சர்வஸ்ய சிருஷ்டி சர்வானுப்ரவேசேன சர்வாத்மபூதம் அபிதாய ததப்யேஷ ஸ்லோகோ பவதி इति उक्तार्थस्य सर्वस्य साक्षित्वेन उदाहरितोऽयं श्लोकः असद्वाइदमग्रासीत् इति तथा उत्तरत्र. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். இங்க ஒரு கேள்வியை கேட்கிறார் பகவத் ராமானுஜர் பூர்வபக்ஷியிடம். இந்த அசத்வாயிதமக்ராசீத் என்கிற வாக்கியத்தை பிரதானமா வச்சுட்டு நீங்க உங்க பூர்வபட்சத்தை சொல்றீங்க. இது எந்த கான்டெக்ட்ல வந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. தைத்திரியோபனிஷத்துல ஆனந்தவல்லியில வருது. ஆனந்தவல்லியில என்ன சொல்றது, முதல்ல எல்லா விஷயங்களையும் சொல்லி சோ காமேதா பகுஸ்யாம் பிரஜாயேதி ததபோதப்யதா இத்தியாதி எல்லாம் சொல்லி இதகம் சர்வம் அசர்ஜதா இந்த மாதிரி ஒரு சங்கல்பத்தை பண்ணி இந்த எல்லா வஸ்துக்களையும் சிருஷ்டித்தது அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லி ததப்யேஷ இத்தியாதினா பிராமணேனான பிராமண வாக்கியம். இது பிராமணத்துல வரக்கூடிய உபனிஷத்தாக இருக்கிறதுனால பிராமண இத்தியாதினா பிராமணேனான தைத்திரிய பிராமணத்தை வரக்கூடிய வாக்கியங்கள் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். ஆனா தைத்திரியோபனிஷத்து ஆரண்ய காந்தே படித்தமான உபனிஷத்துன்னா அதை பத்தி விஸ்தாரமா சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் தான் உண்டு. இப்போ நீ அந்த விஷயத்துக்கு போகல.
அதை சொல்லி மேற்கொண்டு என்ன சொல்றது? ததப்யேஷ ஸ்லோகோ பவதி அசத்வா இதமக்ராசீத் ததோ வை சதஜாயத ததாத்மானக்கு ஸ்வயமகுருத அப்படின்னு. அதனால கான்டெக்ஸ்ட சரியாக கவனிக்கணும் அப்படின்னு பகவத் ராமாந்தர் சொல்லி காட்டுறோம். இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் மேல என்ன சொல்றது? பீஷாஸ்மாத்வாதே பீஷோதேதி சூரிய பீஷாஸ்மாதக்னிஷ்டேந்திரஷ்ட பிரத்யுர்தாவதி பஞ்சம இதி. தைத்திரியோபனிஷத்து அந்த பாராயணம் சரியா சுஸ்வரமா பண்ணிட்டு அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம்னு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், அவ்வளவு சுஷ்டாவியமா இருக்கும். தத்துவார்த்தத்தையும் நரைச்சி வச்சிருக்கா அதுல. ரொம்ப ஆச்சரியமான உபனிஷத்து. ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் ஈச் உபனிஷத் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக்னஸ் அப்படின்னு இருந்தாலும் தைத்திரியோபனிஷத்து வந்து ரொம்ப ஆச்சரியம். இதுல சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. என்னுடைய ஆச்சாரியின் ஒரு சமயத்துல சொன்ன, இந்த வேதங்களில பிராமண வேதம், சத்திர வேதம், வைசிய வேதம், சூத்ர வேதம் உண்டு. இந்த வர்ணங்கள் அப்படின்னு நாம பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரர்கள் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, இந்த வர்ண வியவஸ்தையும் ஜாதி வியவஸ்தையும் many people confuse with each other. ஆனா அது தப்பு. வர்ணமே வேற, ஜாத்தியே வேறன்னு ரொம்ப முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வேதத்துல வர்ணங்கள் உண்டு. யஜுர்வேதம் க்ஷத்ரியஸ்யாஹுர்யோனிம் சாமவேதோ பிராமணானாம் பிரசூதிஹி ரிக்பியோ ஜாதம் வைஷ்யம் வர்ணமாஹு அப்படின்னு வருது. இது என்ன வேதத்திலயும் இப்படி வருதா அப்படின்னு கேட்டு, அதுக்குதான் வேதத்துல மட்டும் இல்ல, புஷ்பங்கள்ல பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரங்கள் சூத்ரான்னு வித்தியாசம் உண்டு. விரக்ஷங்கள் ட்ரீஸ் அதுல பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரான் உண்டு. பிராணிகள்ல பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரான் உண்டு. ஸ்வரங்களில பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரா, ஸ்வர பிராமண ஸ்வரம், வைசிய ஸ்வரம், சூத்ர ஸ்வரம்னு ஸ்வரம் அப்படியே நமக்கு இதுல இருந்து வரக்கூடிய நாதம் என்ன இருக்கும் நம்ம கண்டத்துல இருந்து, அதுல பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரான்னு விபாகம் உண்டு. சிருஷ்டியில உண்டாகக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் இந்த 4 வர்ணங்கள் உண்டு சொல்லி சொல்றது. அதுல யஜுர்வேதம் வந்து க்ஷத்ர வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷேத்வோர்ஜேத்வா வாயவஸ்தோபாயவஸ்த தேவோவஸ்தவிதா பிரார்ப்பயது श्रेष्ठतमाय कर्मण आप्यायध्वमग्नियानेव भागमोर्जस्वती पयस्वती प्रजापतिरनमीव अयक्ष्मावावस्तेनैशतमागजगं सौरुद्रस्येति परिवोर्णक्तु ध्रुवास्मिन् गोपतौ स्यावतपह्वीर्यजमानस्य पशून् पाहि. அந்த எஜுர்வேத சம்ஹிதை அப்படியே கேட்டுருந்தா அந்த க்ஷத்ர தர்மம் அப்படின்றது எப்படி தெரியும்? அது என்னுடைய ஆச்சாரியன் ஆச்சரியமா சொல்லிக்காங்க. ரிக்வேதம் ஏன் வைசிய வேதமா போயிடுது அப்படின்னு சொல்லி, அப்படின்னா வைசியானா ரொம்ப தாழ்த்தியானதுன்னு அந்த அர்த்தத்தை எடுத்துக்கவே கூடாது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுக்கு காரணம் எல்லாம் சொல்லி வர்றது. அது எப்படி அடியனுக்கு அதை அனுவாதம் பண்றதுன்னு கூட அடியனுக்கு தெரியாது. ஆனா ஸ்பஷ்டமா இங்க சொல்றது, இந்த 4 வர்ணங்களுக்கும் 4 வேதங்களுக்கும் எப்படி சம்பந்தம், இந்த வேதத்துல இந்த வர்ணம் உண்டாச்சின்னு அதை அப்படி சொல்றது. யஜுர்வேதம் க்ஷத்ரியஸ்யாஹுர்யோனிம் சாமவேதோ பிராமணானாம் பிரசூதிஹி ரிக்பியோ ஜாதம் வைஷ்யம் வர்ணமாகுன்னு யஜுர்வேதத்திலிருந்து க்ஷத்ரியர்கள் உத்பவித்தார்கள், சாமவேதத்திலிருந்து பிராமணர்கள் உதயித்தார்கள், ரிக்வேதத்திலிருந்து வைஷ்யர்கள் உதயித்தார்கள்னு இந்த இவாளை சொல்றது. இப்போ புருஷ சூக்தத்துல கொஞ்சம் வேற மாதிரி சொல்றது. பத்யாகம் சூத்ரோஜாயிதா இத்தியாதி அந்த இதுல வேற சொல்றது. முகத்துல இருந்து பிராமணோ சிமுகமாசி பாகூரா தின்யக்கத்தான்னு அது வேற சொல்றது. அது வேற கான்டெக்ட். இந்த விராட் புருஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சானிபிகேஷன் பண்ணி, அந்த பர்சானிபிகேஷன்ல இருந்து எந்தெந்த அங்கத்துல இருந்து எந்தெந்த வர்ணங்கள் உண்டாச்சு அது வேற விஷயம். பிரகிருத்துல இங்க என்னன்னா எந்தெந்த வர்ணங்கள் எந்தெந்த வேதத்துல இருந்து உண்டாச்சுன்னு சொல்லி அப்படி சொல்றதோட அந்தந்த வேதத்திலையும் வர்ணாசிரம வர்ண வியவஸ்தை அந்த திருஷ்டியில பாக்குறப்போ இந்த தைத்திரிய உபனிஷத்து என்கிறது
தைத்திரிய கிருஷ்ண யஜுர்வேத தைத்திரிய சாக்கைக்கு சேர்ந்தது. அதனுடைய பாராயணம் என்றதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனுடைய ஒரு கேட்கறதுன்றதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாமவேதம் நம்ம புத்தியினுடைய மேல, நம்ம சரீரத்தினுடைய மேல, நம்ம பிரெயினுடைய மேல பரிணாமம் பண்ணக்கூடியதே வேற. ரிக்வேதத்தை சுத்தமா படித்தால் அதனுடைய பரிணாமமே வேறு. இதெல்லாம் சயின்டிபிக் பேசிஸ்ல ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. யார் ஸ்டடி பண்ற? வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் ஈச் வேதா ஆன் தி மைண்ட்? இதை கேட்கறதுனால என்ன ஆகுது, அதை கேட்கறதுனால என்ன ஆகுது, எப்படி சேஞ்சஸ் எல்லாம் உண்டாருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதனால அந்த தைத்திரியோபனிஷத்துக்கு அவ்வளவு விசேஷமான பிராதானியம். அதனாலதான் பாராயணம் இதெல்லாம் தைத்திரியோபனிஷத் தான். பெருமாளுக்கு திருமஞ்சனான கூட தைத்திரியோபனிஷத் தான் பாராயணம் வச்சிருக்க. ஸ்ராத்தாரியில தைத்திரியோபனிஷத்தினுடைய பாராயணம் உண்டு. இந்த திருஷ்டியில எல்லாம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய பிரதானமான விஷயங்கள் தான் உண்டு. அதனால பிரகிருதத்துல என்னன்னா, இங்க என்ன சொல்றது, ததப்யேஷ ஸ்லோகோ பவதி அப்படின்னு சொல்லி, this is substantiated by the following passage also. அப்படி ததப்யேஷ ஸ்லோகா பவதி அப்படின்னு கொட்டேஷன் கோட் பண்றது அப்படின்றது வேதத்திலேயே வந்திருக்கு. ஆச்சரியமான விஷயம். நாம ஏதோ நினைக்கிறோம் இப்போ லௌகிகமா சைட்டேஷன் அப்படின்னு சொல்லி சைட்டேஷன் கொடுக்குறது அப்படின்னு. many times people may think நாம ஏதோ இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி வெஸ்ட்லேண்ட் வந்ததுக்கு அப்புறம் நாம கொடுக்குறோம் அப்படின்னு. அப்படி கிடையாது. ராமாயணத்துல சைட்டேஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. மனோதர்ம சாஸ்திரத்துல நேரா அந்த வாக்கியத்தையே ராமன் வாலிக்கு எடுத்து சொல்றது என்பது ராமாயணத்துல இருந்து. அப்படி வேதத்துல எல்லா இடத்துலயும் தரப்பிய ஸ்லோகோ பகவதி நிறைய இடத்துல வருது. பாருங்க, ஹிஸ்டரி ஆஃப் சைட்டேஷன் எவ்வளவு பிராச்சீனமா இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே இருந்து 5வது வாக்கியம், அசதேவைரமக்ராசி இத்யத்ராபி அயமேவ நிர்வாஹா ததானீம் ராமரூப விபாக அபாவே தத் சம்பந்திதையா அஸ்தித்வாபாவாது பிரம்மைவ அசச்சப்தேன உச்சியதே அப்படின்னு சொல்லி, அந்த பரமாத்மா நாமரூப விபாகத்தோட இருக்கல்ல என்றது நாமரூப நாமரூபேண நாமரூபேண விபக்ததையா அசத்து. அசத்து என்ற டோட்டலி நான் எக்ஸிஸ்டன்ட் அர்த்தம் கிடையாது. நாமரூப விபாகத்தை உடையதில்லாமல், நாமரூப விபாகம் அரா அப்படின்னு தமிழ்ல சுத்தமான தமிழ்ல சொல்றப்போ நாமரூப விபாகம் அரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வித்தவுட் பொசஸிங் தி நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்ற அர்த்தத்துல அசத்து. அசத்வா இதமக்ராசீத், it did not possess the names and forms during the period of creation. அதனால அசத்து. அத்தேனம் தர்ஹி அவ்யாக்கிருதமாசி, அவ்யாக்கிருதம் அப்படின்னா அசத்து இருந்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு சில யுக்திகளை காட்டி இந்த அதிகரணத்தை முடிக்கிறார். மேற்கொண்டு வரக்கூடிய யுக்திகளையும் அடுத்த அதிகரணத்தையும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் சொல்லி அடியேன் இங்க நிறுத்துறேன். லைவ் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கேட்க. ஒன்னு லைவ் கொஸ்டின்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். மங்கள ஸ்லோகத்தோட அடியேன் கிளாஸை பூர்த்தி பண்றேன். யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்மம் யாமோஹதஸ்ததிதராணி திருநாய மேனே தஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே.